துஆவின் சக்தி. அல்லாஹ்வை அழைக்கும் இதயம் ஒருபோதும் தோல்வியடையாது. பிஸ்மி அல்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் மனிதர்களால் உதவ முடியாது, நண்பர்களால் தீர்வு சொல்ல முடியாது, பணத்தால் பிரச்சனையை சரி செய்ய முடியாது. அப்போது ஒரே ஒரு கதவு மட்டுமே திறந்திருக்கும். அது அல்லாஹ்வின் கதவு. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனையில் இருந்தாலும், எவ்வளவு ஆழமான துயரத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வின் கதவு ஒருபோதும் மூடப்படுவதில்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வைஸா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத் தாஇஸா தானி. என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் மிக அருகில் இருக்கிறேன். என்னை அழைப்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் என்னை அழைக்கும் போது நான் பதிலளிக்கிறேன். சூரத்துல் பகரா. அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு தருகிறான். அவன் நான் கேட்கலாம் என்று சொல்லவில்லை, நான் பதிலளிக்கிறேன் என்று உறுதியாக கூறுகிறான். இது ஒரு வாக்குறுதி, அல்லாஹ்வின் வாக்குறுதி. ஆனால் அந்த பதில் நமது விருப்பப்படி வராமல் இருக்கலாம். சில நேரங்களில் நாம் கேட்டதை உடனே தருவான், சில நேரங்களில் தாமதப்படுத்துவான், சில நேரங்களில் அதைவிட சிறந்ததை நமக்காக வைத்திருப்பான். ஏனெனில் அவன் அனைத்தையும் அறிந்தவன், நாம் அறியாததை அவன் அறிவான். அன்பான சகோதரர்களே, நபி சகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். வயது முதிர்ந்து விட்டது. மனைவியும் வயதானவர். மனிதர்களின் பார்வையில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்கள் துஆவை நிறுத்தவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், ரப்பி லா தஸர்னி ஃபர்த வ அன்த கைரு அல் வாரிஸீன. என் இறைவனே, என்னை தனியாக விட்டுவிடாதே, நீயே சிறந்த வாரிசு. சூரத்துல் அன்பியா. அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவர்களுக்கு நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அருளினான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சாத்தியமில்லை என்று மனிதர்கள் சொல்வதை அல்லாஹ் சாத்தியமாக வல்லவன். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு கனவு இருக்கலாம். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், கடனில் இருந்து விடுதலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தின் நிம்மதியாக இருக்கலாம். அந்த கனவை முதலில் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். மனிதர்களிடம் சொல்லும் முன் உங்கள் ரப்பிடம் சொல்லுங்கள். ஏனெனில் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் வார்த்தைகளை கூட அவன் அறிவான். அல்லாஹ் கூறுகிறான், அடூனி அஸ்தஜிப் லக்கும். நீங்கள் என்னை அழைங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். சூரத்து காஃபிர. அன்பான சகோதரர்களே, தா என்பது வார்த்தைகள் மட்டுமல்ல, அது ஒரு முக்மினின் நம்பிக்கை, ஒரு அடியாரின் பணிவு, ஒரு இதயத்தின் கண்ணீர், ஒரு ஆன்மாவின் அழைப்பு. அதனால் துஆ செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். இன்று உங்கள் துஆவிற்கு பதில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்கள் துஆவை ஒருபோதும் வீணாக்குவதில்லை. நாம் அனைவரும் துஆ செய்கிறோம், ஆனால் சில நேரங்களில் நம் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது, நான் இத்தனை நாட்களாக துஆ செய்கிறேன், ஏன் இன்னும் பதில் வரவில்லை? இந்த கேள்வி பலருடைய இதயத்தில் அமைதியாக இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு துஆவையும் கேட்கிறான், ஆனால் அவன் பதிலளிக்கும் விதம் அவனுடைய ஞானத்திற்கு ஏற்ப இருக்கும். நாம் இன்று ஒன்றை கேட்கலாம், ஆனால் அது நமக்கு நல்லதல்ல என்று அல்லாஹ் அறிந்திருக்கலாம். எனவே அவன் அதை தாமதப்படுத்தலாம், அல்லது அதைவிட சிறந்த ஒன்றை நமக்காக தேர்ந்தெடுக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வாசான் தக்ரவ ஷையன் வஹு கைருல்லக்கும் வாசான் துஹிப்புவ ஷையன் வஹு ஷருல்லக்கும் வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சூரத்துல் பகரா. இந்த வசனம் ஒரு முஸ்லிமின் இதயத்தில் நிம்மதியை விதைக்கிறது. ஏனெனில் நாம் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறோம், ஆனால் அல்லாஹ் முழு வாழ்க்கையையும் அறிவான். அன்பானவர்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை நினைவு கூறுங்கள். அவர்கள் மீனின் வயிற்றில் இருந்தார்கள். சுற்றிலும் இருள், வெளியே வர வழியில்லை, மனிதர்களால் உதவ முடியாத நிலை. அப்போது அவர்கள் இந்த மகத்தான துஆவை செய்தார்கள், இல்ல அந்த சுபானக இன்னி குந்தும் என ஜாலிமீன. உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நிச்சயமாக நான் எனக்கே அநீதி செய்தவர்கள் ஒருவன். சூரத்துல் அன்பியா. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான், அவரை மீட்டான். இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அன்பானவர்களே, துஆ என்பது அரபியில் நீண்ட வார்த்தைகள் பேசுவதல்ல, அரபியில் நீண்ட வார்த்தைகள் பேசுவதல்ல, உங்கள் இதயத்தின் உண்மையை அல்லாஹ்விடம் சொல்லுவதுதான். உங்கள் கண்ணீர் ஒரு துஆ, உங்கள் பெருமூச்சு ஒரு துஆ, உங்கள் அமைதியான சஜ்தா ஒரு துஆ. ஏனெனில் அல்லாஹ் இதயங்களின் மொழியையும் அறிவான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ் அலீம் பிஸாத்தி சுதூரி. நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் உள்ளதை நன்கு அறிந்தவன். இந்த கருத்து குர்ஆனில் பல இடங்களில் வருகிறது. உதாரணமாக சூரத்து அல் இம்ரான். அன்பான சகோதரர்களை, இன்று முதல் உங்கள் துஆவை நிறுத்தாதீர்கள். பதில் தாமதமானாலும் அல்லாஹ்வின் கருணை அது தாமதமானாலும் அது உண்மையான முஸ்லிமின் வாழ்க்கை எங்குவான். ஒரு உண்மையான முஸ்லிமின் வாழ்க்கையில் துஆ என்பது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. காலை விழித்தவுடன் அல்லாஹுவை நினைவு. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அல்லாஹுவின் பாதுகாப்பை. நாடுதல் வேலை தொடங்கும் முன் அல்லாஹ்விடம் பரக்கத்தை கேட்பது. இரவு உறங்குவதற்கு முன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது. இவ்வாறு ஒரு முக்மினின் ஒவ்வொரு நாளும் துஆவோடு தொடங்கி துஆவோடு முடிகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வதக்கல் அலல் ஹை லதி லா யமூத். ஒருபோதும் மரணமடையாத உயிருள்ள அல்லாஹ்வின் மீதே முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். சூரத்துல் ஃபுர்கான். அன்பானவர்களே, மனிதர்களை நம்பலாம், ஆனால் அவர்களையே முழுமையாக சார்ந்து விடக்கூடாது. ஏனெனில் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள்.
சூழ்நிலைகள் மாறக்கூடியவை, ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் மாறுவதில்லை. அவனுடைய கருணை குறைவதில்லை, அவனுடைய அருள் தடைப்படுவதில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவர்கள் நெருப்பில் போடப்பட்டார்கள். மனிதர்களின் பார்வையில் அது முடிவு. ஆனால் அல்லாஹ் ஒரு கட்டளை மட்டும் கொடுத்தான். யானாரு கூனி பர்த வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இரு. சூரத்தில் அன்பியா அந்த நெருப்பு அவர்களை எரிக்கவில்லை. ஏனெனில் அல்லாஹ் பாதுகாக்க நினைத்த அடியாரை உலகத்தில் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நெருப்பு இருக்கலாம். அது ஒரு சோதனையாக இருக்கலாம், ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். ஆனால் நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றிய அல்லாஹ் உங்கள் சோதனையும் நிம்மதியாக மாற்ற வல்லவன். எனவே உங்கள் துவாவை நிறுத்தாதீர்கள், உங்கள் சஜ்தாவை குறைக்காதீர்கள், உங்கள் குரான் ஓதுதலை விடாதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகவும் இருக்கிறது. சூரத்து ஷர். அன்பான சகோதரர்களே, உங்கள் துவா இன்று வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கலாம். அதற்கான பதில் நாளை வரலாம், ஒரு மாதம் கழித்து வரலாம், ஒரு வருடம் கழித்து வரலாம், அல்லது மறுமையில் மிகப்பெரிய நன்மையாக உங்களுக்காக சேமிக்கப்பட்டிருக்கலாம். எனவே துஆ செய்யுங்கள், நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அல்லாஹ்வின் கருணையை உறுதியாக நம்பி செய்யுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வை அழைக்கும் இதயம் ஒருபோதும் தோல்வியடையாது.